மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்களை சந்திக்கிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய தன்மையே எப்படிப்பட்டதுன்னா, அவரை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவரை அவர் அழிக்காம விட்டதே. முதலமைச்சர் வேட்பாளரா யார் இருப்பா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாங்களா, இல்ல விஜய் அவர்கள் இருப்பாங்களா? யாரு முதுகுக்கு பின்னாடியாவது ஒளிஞ்சுக்கிறோம். பாஜக முதுகை விட பழனிசாமி முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கு. 234 தொகுதியிலையும் விஜய் தனித்து போட்டிடுறாருன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிறேன். அந்த வேட்பாளருக்கு அவங்க எங்கே போவாங்க? கட்சியில தொண்டன் தற்கூரியா இருக்கலாம், தலைவனும் தற்கூரியா இருக்கிறதுங்கிறது எப்படி சரியா? போயிட்டே இருப்பேன், போலீஸ் மேல பழிய சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் தனி விமானத்துல. அப்படி சொன்னா நீ தலைவனே கிடையாது, நீ ஒரு தருதலை. சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா கேட்பதற்கு தகுதி கிடையாது. பாஜக தலைமை வைக்கிற அணியில அதிமுகவும் தாவேகாவும் இருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா மாபெரும் பின்னடைவு ஏற்படும். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க, விஜய் அவர்கள் டிவிக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட்டணியை கூட எடப்பாடி பழனிசாமி முறிப்பதற்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிற செய்தியா அவர் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு கூட்டணி அமையுமா? ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுகவோட டிவிக்கு இணைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி ஒரு கூட்டணி அமையுமா? மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, அது சாத்தியம் இருக்கு. ஏன்னா பாஜகங்கிற அந்த பகைலாம் சொன்னதுக்கு பின்னாடி அந்த இமேஜோட விஜய் போனார்னா விஜய் ரொம்ப டேமேஜ் ஆயிடுவாரு. அதனால விஜய்ங்கிற சக்தியை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் தேவைப்படும் போது. அதனால இப்போதைக்கு இந்த ரெண்டு அடிமைகளையும் ஒன்னா சேர்த்து விட்டோம்னா ஒரு வாக்கு வங்கியை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க மறைமுகமா செய்யலாம். அதாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு மூணாவதா இருக்கிற அணியா அவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு அணியாக்குறது பிளான் பியா இருக்கலாம் அப்படின்னு கூட செய்ய முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தன்மையே எப்படிப்பட்டதுன்னா, அவரை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவரையெல்லாம் அவர் அழிக்காம விட்டதே கிடையாது. யாரெல்லாம் அவருக்கு உதவினார்களோ, யாரெல்லாம் அரசியல் அவருக்கு முதல் கட்ட பயணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை வரத்தை கொடுத்தான் சிவனே தவிச்சான்னு சொல்லி உன் தலைமையிலேயே நான் கை வைக்கிறேன்னு ஒரு புராண கதை உண்டு. அது மாதிரி அவருடைய அரசியலில் தொடக்க நிலையில செங்கோட்டையன் கதையை முடிச்சிட்டார். அரசியலில் வளர்ச்சி நிலையில ஒவ்வொரு படிநிலையில வரும்போது 30வது இடத்துல இருந்த அவரை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா. சசிகலாவை அதிமுக உறுப்பினரே இல்லைன்னு ஆக்கிட்டார். கொடநாடுல இருந்து எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றி சசிகலாவினுடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக்கிட்டார். அதே மாதிரி போன முறை பாஜக கூட்டணியில முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்கிற மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஓடியாந்துட்டார். தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியை விட்டு கழட்டி விட்டார். அதனால அரசியல்ல அவர் எதற்கும் பஞ்சமா பாதகத்திற்கு அஞ்சாதவர். பஞ்சமா பாதகத்தில் நானும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பழனிசாமி. அதனால எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த முட்டுச்சந்தில் போய் நிக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கு. அப்ப முதலமைச்சர் வேட்பாளரா யார் இருப்பா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாங்களா, இல்ல விஜய் அவர்கள் இருப்பாங்களா? இல்ல, விஜயை பொறுத்த வரையில முதலமைச்சர் வேட்பாளராக முதல் கட்ட தேர்தல் நிறுத்த முடியாது. தனித்து அவங்க போட்டியிட்டாதான் முதலமைச்சர் வேட்பாளர். தனித்து போட்டியிடுவதற்கான தகுதியை அவர் இழந்துட்டார். அவர் ஏறத்தாழ அப்படி ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்குனாரு, அவரே நம்பினார் அப்படி ஒன்று நடக்கும். இந்த தேர்தலில் நடக்கிறதுக்கான அதற்கான சாத்தியங்கள் அவருக்கு இப்ப இல்ல. அதற்கான சாத்தியங்கள் இந்த தேர்தலில் நிகழாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் தன்னை தற்காத்து கொள்வதற்கு யாரு முதுகுக்கு பின்னாடியாவது ஒளிஞ்சுக்கிறோம். பாஜக முதுகை விட பழனிசாமி முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கு, ஒளிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அதனால அதிமுகவை அவர் கூட்டணி வைப்பது அவருக்கு இலகுவானது. ஆனா இதுல என்ன சிக்கல் வரும்னா, தாவேகா காரன் விஜய் தானே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுக்காக தான் அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, 2.5 வருஷம் நான் இருக்கேன், 2.5 வருஷம் நீங்க இருங்க, நம்ம சமமா தொகுதியை பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்லாம் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்க முன்னாடியே. ஆமா, அப்படிலாம் சொன்ன உடனே கட்டுப்பாயி போடா எல்லாம் அரசியலுக்கு எல்லாம் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பாஜகவே போனாங்க. இப்ப மறுபடியும் அவருக்கு பின்னடை வந்ததுனால இப்ப அவர் சொல்றதை கேட்கிற இடத்துக்கு வந்துடுவார். பழைய மாதிரிலாம் இந்த நெருக்கடி இருக்கிறதுனால வேற வழி இல்லை அவருக்கு. பழனிசாமிக்கும் வழி இல்லை, எடப்பாடிக்கும் வேற வழி இல்லை,
விஜய்க்கும் வேற வழி இல்லை. அதனால மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸா மாறும்னு ஒரு நம்பிக்கையில அவங்க 2 பேருக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பே அவர்கள் உருவாக்கி. இப்போ தொகுதி பங்கீடுன்னு வரும்போது யாரு தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவா, அவங்களுடைய தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும், அவங்களுடைய வரைமுறை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அவர் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படிங்கிறத முதல்ல டிவிக்கு தொண்டர்கள் ஏத்துக்கணும். அதுவே அவங்களுக்கு பின்னடைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை ஏத்துக்குறாங்க. அதுக்கு ஒரு பஞ்ச டைலாக் பேசினா ஒத்துக்குறாங்க. விஜய் வந்து நாம் வந்து ஆட்சியை பிடிப்பது உறுதி, அடுத்த எம்ஜிஆர் நம்ம தான், நம்ம முதல் கட்டத்தில் நம்மளை வந்து பயங்கரமான சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு திமுக வீழ்த்த பார்க்குது, அதே திமுகவை வீழ்த்துறதுக்கு வந்து நம்மளுடைய பழனிசாமி முயற்சி பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது பார்ட்னராக இருக்கிறது. இன்னும் ஒரு பஞ்ச டைலாக் பேசினா அவங்கள பொறுத்தவரையில் அது ஒரு மந்தை கூட்டம், சுயமாக சிந்திக்கிற கூட்டத்தை தான் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். இது அப்படி எதுவுமே கிடையாது. அது மொத்தமாக ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஆன ஒன்று. அதனால இந்த சந்தை கடையில் ஒரு சத்தத்தை கொடுத்தாங்கன்னா அது சரியாயிரும். அதனால் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. அப்புறம் இன்னொன்று, 234 தொகுதியிலையும் வந்து விஜய் தனித்து போட்டிடுறாருன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிறேன். அந்த வேட்பாளருக்கு அவங்க எங்கே போவாங்க? வேட்பாளர் எங்கே போய் பிடிக்கிறது? வேற கட்சியிலேருந்து தான் பிடிச்சிட்டு வரணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியாமல் வேற கட்சிக்காரங்கிறவன் எப்படி தெரியும் லோக்கல் செல்வாக்கு உள்ளவன் யாரு? ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் பின்னாடி இருக்காங்க. ஒரு வேட்பாளர் கிடைக்கிறதா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஒரு எளிய பின்னணியில இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அந்த தொகுதிக்கான முகமா நிறுத்திட முடியாதா விஜய்? அப்படி நிறுத்தவே முடியாது. யாராவது முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கல்ல. அது கட்டமைப்பு இருக்கிற கட்சிங்க. அதிமுக வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு மாபெரும் வந்து அரசியல் வியூகம் தெரிஞ்சவர். அவர் எம்ஜிஆர் மன்றம் வச்சிருந்தார்ல, கூட தன்னுடைய ரசிகர் மன்றம் வச்சிருந்தார்ல, அப்பயே அவங்க பூரா திமுக காரங்களா இருந்தாங்க. அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. 20 வருஷம் திமுகவில் வந்து நீண்ட பயணம் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அவர் அப்பயே சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பயிற்சி இருந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆருக்கு கிடைத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏறத்தாழ திமுகவின் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நிகரானவர்கள். ஏன் இன்னும் சரியா சொன்னா, அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து, நாவுக்கரசர் என்று வர்ணிக்கப்பட்ட பின்னாடி சபாநாயகராக இருந்த காளிமுத்துல இருந்து, எத்தனையோ பேர் வந்து, ராஜாராம் சபாநாயகராக இருந்த ராஜாராம், காந்தராஜோடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணன், எத்தனையோ பேர் வந்து அரசியல்ல வந்து ஒரு மாபெரும் வித்தகர்களாக இருந்தவங்க. அரங்கநாயகம், பல பேர் மாபெரும் தலைவர்கள்லாம் வழிநடத்தக்கூடிய இடத்துல பல பேர் இருந்தாங்க. அதனால எம்ஜிஆருடைய பயணம் இலகுவா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே வந்து என்னன்னா, கட்சியில வந்து தொண்டன் வந்து தற்கூரியா இருக்கலாம், தலைவனும் தற்கூரியா இருக்கிறதுங்கிறது எப்படி சரியா? நீங்க படிக்கக்கூடிய பையன் இருக்கான்ல, மாணவன் இருக்கான்ல, மாணவன் வக்கு பயிலா இருக்கலாம், ஆனா அவனா தெரியாதவனா கூட இருக்கலாம். வாத்தியாருக்கும் ஆனா அவனா தெரியாதுன்னா எப்படி பள்ளிக்கூடம் நடத்துறது? இது ஏன் தற்கூரி கழகம்னு எல்லாரும் சொல்றோம்னா, இவங்களுக்கு தாவேகாவை ஏன் தற்கூரிகளுடைய கூடாரம் நம்ம கருதுறோம்னா, தலைவனுக்கும் அரசியல் தெரியாது, தொண்டனுக்கும் தெரியாது, நடுவுல உருண்டு கிடக்கிறான் பாரு ஆதவர்ஜுனா, அவங்களுக்கும் தெரியாது. ஒரே ஒரு ஆள் இந்த புஷியானது மட்டும்தான் இந்த கவுன்சிலர் சைஸ் இருக்கிற தொகுதியில ஜெயிச்சிருக்காப்ல. அவருமே கூட பெரிய அரசியல்ல பெரிய ஆள் கிடையாது. லோக்கல்ல கிளை செயலாளர் லெவலுக்கு இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே கண்ணு தெரியாதுங்கிறப்ப பாட்டு பாடிக்கிட்டே போய் படுகுழியில் விழுகிறது மாதிரி 10 பேரும் ஒரே குடியில் விழுந்துட்டான். முதல்ல பாடுறவன் எந்த குடியில் விழுகிறானா அவன் தான் வரிசையா எல்லாரும் ஒரே குடியில் விழுந்துட்டான். அப்படித்தான் கரூரில் போய் விழுந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிற போது எப்படி கூட வேண்டும், எப்படி களைய வேண்டும், அதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கும், வெயிலாக இருந்தால் வெயில் தாக்கத்தை அது எப்படி சமாளிக்கிறது. இப்போ நீங்கள் கள்ளழகர் வந்து வைகாத்துல இறங்குறாரு, அப்போ உடனே அதை எப்படி சமாளிக்கிறாங்க அந்த கூட்டத்தை? லட்சக்கணக்கில் வந்து கூடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் கூட்டம். ஆமா, அது ஒரு பக்தி. எந்த கூட்டமுமே பக்தி ஒரு ஏற்பாடு செய்யற கூட்டம் தாங்க. தன்னெழுச்சிங்கிறது வந்து நம்ம நம்ம சந்தோஷக்காக சொல்லிக்கிறோம், அப்படி எங்கேயுமே வராது. அது பக்தியின் பேரால் கூட்டப்படுற கூட்டம். ஏன் அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. வெயில் நேரத்துல வந்து கள்ளழகர் வந்து மத்தியானம் வந்து இறங்குறாரு வைகாத்துல, இத்தனை மணிக்கு இறங்குறாரு, 11 மணிக்கு இறங்குறாரு, 12 மணிக்கு இறங்குறாருன்னு அவன் தெளிவா என்ன செய்வான்னா, தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், நீர் பந்தல் வச்சு தண்ணி எல்லாம் பீச்சி அடிப்பாங்க. யாருக்கு எந்த சேதாரமும் இல்லாம சேஃப்டியா வந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு பயிற்சி இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். நீங்க இரவு நேரத்துல வந்து கூட்டம் நடத்துறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அது எந்த நேரத்துல எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். பெரியார் திடல்ல பகல் நேர விழாக்கள் நடக்கும், பகல் கருத்தரங்கம் நடக்கும். அது எம்ஆர் ராதா காலையில ஒரு கருத்தரங்கம் நடக்குது, ஒரு முழு நாள் நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
காலையில் கருத்தரங்கம் ஒரு 10 மணிக்கு தொடங்கி சில நேரம் 2 மணிக்கு முடிகிற கருத்தரங்கமாக இருக்கும். அந்த வர்றவங்க வந்து ஒரு 500 பேரோ ஒரு 600 பேரோ தான் வருவாங்க. அதிகபட்சம் 1000 பேர் வருவாங்க. 1000 பேருக்குமான உணவு ஏற்பாடு செய்வாங்க. ஏன்னா 2 மணி கூட்டங்கிறது சில நேரம் தலைவர்களுடைய தாமதத்தினால வரக்கூடிய கெஸ்ட்ல வந்து முன்ன பின்ன வர்றதுல ஏதோ ஒன்றுல அது 2:30 ஆயிரும். அப்புறம் தெரிந்த நண்பர்களை பார்க்க போகும்போது 2:45 ஆயிரும். 3 மணிக்கு அவன் சோத்துக்கு அலையக்கூடாதுன்னு கௌரவமான முறையில் தொண்டர்கள்ல இருந்து தலைவர்ல இருந்து அந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணியா அந்த கட்சியின் தொண்டனும் ஒரே டேபிள்ல சாப்பிடுவாங்க. ஒரே டேபிள்ல தான் சாப்பிடுவாங்க. இவருக்கு தனி விருந்து, அவருக்கு தனி விருந்து, இவருக்கு தனி இடம், அவருக்கு தனி, அதெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம கூட தான் நம்ம தலைவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து தொண்டனுக்கு ஒரு சமத்துவ உணர்வு ஏற்படும். இவன் ரகசியமால மறைச்சே வச்சிருக்கான் ஆளை. அப்ப ஏதோ காண முடியாத இடத்துல இருக்கனாலதான் ஏதோ ஒரு தேவகுமாரன் வந்து பூமியில இருந்து அப்படி இறங்கினாரு, ஒரு போப்பாண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கூடாது. தலைவனுக்கும் தொண்டனுக்குமான பாலம் இருக்குல்ல, அதை ஏற்கனவே தாவே காலை இல்லை உடைச்சு வச்சுட்டாங்க. அந்த விஷயம்தான் அவங்க செஞ்ச தவறு. எல்லாத்தோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். தலைவரே இந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க 400 பேர் அப்படின்னா 400 பேர் இனி எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு திட்டம் வேணும்ல. எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்னையா, எனக்கு கூட்டம் வருது, நீ நெரிசல் வச்சுதான் எனக்கு என்ன, நான் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன், போலீஸ் மேலே பழிய சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் தனி விமானத்தில் அப்படி சொன்னால் நீ தலைவனே கிடையாது. நீ ஒரு தருதலை, நீ ஒரு தான் தோன்றி, உனக்கும் இந்த மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும். அதைத்தான் நீதிமன்றம் சொல்லுது. நம்ம சொன்னதை தான் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் சொல்லும்போது அவங்களுக்கு அதிகமாக வலிக்குது. பல பேர் ஆலோசனை சொல்ல போன ஐயநாதன்ல இருந்து கூடவே இருந்து அவங்களுக்கு வந்து சில வழிகாட்டுதல்களுக்கு முயற்சி செய்த ஜெகதீஸ்வரன்ல இருந்து எல்லாருமே செதறி ஓடியாந்துருக்காங்கல்ல. யாருமே அங்கே இருக்க முடியல. இப்போ என்ன காரணம்? ஐயநாதன் என்ன விஜயோடைய சொத்தை ஏதாவது எழுதி வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் போட்டாரா? அவர் யாரு காசுக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் ஒரு மூத்த ஆலோசகர். அவர் ஒரு வழிகாட்டு இளைஞர்கள் வந்து இப்படி கூடுறானே அவனையெல்லாம் அவர் அரசியல்படுத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு நல்லுணர்வுல தான் அவர் இங்கே போறாரு. அவரை விஜய்கிட்ட நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்காங்க. அதை இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு சூழ்ச்சி அரசியலை, ஒரு சகுனி வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில் சொந்த காசுல சூன்யம் வச்சது மாதிரி கரூர் நிகழ்வு முடிந்துருச்சு. இதுல இருந்து அவர்கள் வெளியேறுவதற்குள்ளேயே தேர்தல் முடிந்து விடும். இல்ல ஒரு கால் இப்ப அதிமுகவும் டிவிக்கவும் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா திமுகவுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்காதா? ஒரு சவால் இருக்காது. 47 பேரை கொன்றதுக்கு வந்து சாவுக்கு காரணமானவனும், ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி விஷயங்கள்ல வந்து பல பேருடைய துயரத்துக்கு காரணமானவனும் 2 பேரும் சேர்றாங்க. 2 கொலகார கூட்டம் சேர்றாங்கன்ற மாதிரி ஆயிடும். கொள்கை, கோட்பாடு, நீண்ட தூர பயணம், மாநில நலன், இளைஞர்கள் நலன், எதிர்காலத்தில் வந்து மாணவர்கள் சார்ந்து அடுத்த தலைமுறை சார்ந்து சிந்திப்பதற்கான திட்டமிடல் எதுவுமே அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் வந்து என்னன்னா விஜய் நிலைமை தான் அதிமுக நிலைமையும். தான் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிறதுக்காக டிடிவியை படி கொடுத்துட்டேன், ஓபிஎஸ்ஸை விரட்டி விட்டேன், சசிகலாவை யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நான் தான் கட்சி, என்னையை மட்டும் நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல தான் எடப்பாடியார் இருக்காரு. அதே தான் விஜய் நிலைமையா. நான் கட்சிக்கு தலைவரானு, நான் ஒரு பெரிய லீடர்னு காட்டணுங்கிறதுக்கு 41 பேர் நெரிசலில் செத்து போயிட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டான், கட்சிக்காரன் மூலம் தலைமறைவாயிட்டான். இருந்தாலும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் ஹீரோ, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இருக்கார். 2 பேருமே தன்னை தற்காத்து கொள்ள போராடக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால மக்கள் வந்து என்ன செய்வான்னா, இப்போ நீங்க வந்து என்னை வந்து ஒரு உதவி தேடி வரீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து அதை விட ஒரு பெரிய பிரச்சனை, சில பேர் நம்ம போய் ஒருத்தன் போய் 1000 ரூபா அவசரத்துக்கு வேணும் கேட்டோம்னா, நானே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இவங்க என்னன்னா தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவர்களாக, தன்னையே வந்து வழிநடத்த முடியாதவர்களாக இருக்கிறான். அதனால தன்னுடைய கட்சியை காப்பாற்ற முடியாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஏறத்தாழ தன் கட்சியை கட்டமைக்கவே முடியாத இடத்துல விஜய் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இவர்களை மக்கள் நம்புகிற இடமும் ஒன்று வராது. திமுக ஆட்சியில குறைகளே இல்லையா, குற்றச்சாட்டுகளே இல்லையா, பழுதே இல்லையானா இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அவங்கெல்லாம் அந்த வேலை வந்து நியமனம் வந்து உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கிறது, தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் இவங்க வந்தா தீர்த்துருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அதற்கான மாற்றம் இப்ப ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இதே ஆசிரியர்கள் அவங்க ஆட்சியில போராடும் போது பூரா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஆத்தியாருக்கு பூரா,
பாதி நேரம் வேலைக்கே போக மாட்டாங்கன்னு சொல்றாரு. இவரை நம்பி எப்படி ஓட்டு போடுவோம்? அதனால திமுக வந்து எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது, எங்களுக்கு சில செயல் திட்டங்கள்ல பின்னடைவு இருக்கிறதுன்னு அவங்க வந்து பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய பின்னடைவை சரி செய்வதற்கு அவர்களுக்கு கால அவகாசத்தால சரி செய்ய முடியும் அவங்களால. இவங்களுக்கு அப்படி ஒரு கொள்கை முடிவே இல்லையே. அவங்க எப்படி கல அரசியல் செஞ்சு அவ்வளவுதான். கோரிக்கையை கேட்கிற இடத்திலாவது திமுக இருக்கிறது, கோரிக்கையை கேட்கிற இடத்துல இல்லையே. இப்ப வேங்க வேல் கத்துறாங்கல்ல, பிஜேபி காரங்க கத்துறான், ஏடிஎம்கே காரங்க கத்துறாங்கல்ல, இவங்க எல்லாம் சாதி ஒழிப்பு போராளிகளா? என்ன கேட்குறேன். சனாதனம் வேணும்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கணும், அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு பிஜேபி காரன் வருவானா? இப்ப சாதிய மனநிலை தானே ஒருத்தன் குடிக்கிற தண்ணியில கொண்டு ஒருத்தன் கழிவு கலக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப அந்த அந்த உளவியலை உற்பத்தி செய்த இடம் எது? அந்த சாதியை பாதுகாக்கிற இடம் எது? அந்த மதத்தை பாதுகாக்கிற இடம் எது? அந்த கடவுள் நம்பிக்கை பாதுகாக்கிற இடம் எதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப இவன் என்ன நினைக்கிறான்? மலத்தை மட்டும் கலக்கக்கூடாது, சாதி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறான்ல, மதம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறான்ல. அப்போ இவனுக்கு வந்து அதை விட அட்வான்ஸா சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறானான்னு கேட்டா இல்லை இல்லை. அப்ப இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் யாரும் யோக்கியர்கள் அல்ல. அந்த இதுல பைபிள்ல சொல்ற மாதிரி தான், உங்களின் புனிதமானவர்கள் கல்லறியுங்கிற மாதிரி. நீ யாருமே புனிதமானது கிடையாது. அதனால ஜனநாயகம் என்பது குறைந்தபட்ச தீமையை ஏற்றுக்கொள்வதுதான். பெரிய தீமைகள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு குறைந்த தீமைகளை ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான் ஜனநாயகத்தில் பண்ண முடியும். 100% சரியான ஆட்சி, அப்படி சரியான நிர்வாகம், சரியான கோட்பாடு அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வழக்கு கூட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, 2 பேர் வந்து பேர்ல அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுல 2 பேர்கிட்ட வந்து சமூக வலைதளங்கள்ல அந்த காணொலி ரொம்ப அதிகமா பகிரப்படுது. 6 மாத குழந்தையிலேயே அந்த குழந்தையை விட்டுட்டு அந்த குழந்தையினோட தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த குழந்தைக்கு இறந்தப்போ அந்த குழந்தையினோட வயது 13. கிட்டத்தட்ட 13 வருஷமா அந்த குழந்தையை அவர் கண்ணால கூட பார்த்ததில்லை அப்படிங்கிற தகவலை அந்த குழந்தையை வளர்த்த அவங்களோட தாயும் அவங்களுடைய பாட்டியும் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மகனுக்கு அவங்க வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ரெட்டலை கட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் அதிமுகங்கிறத கூட அவருக்கு உச்சரிக்க முடியல. அவர் ரெட்டலை கட்சியை சார்ந்த ஒரு கிளை செயலாளர் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு. உங்க பேர்ல தாங்க கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க? அதுங்க சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா கேட்பதற்கு தகுதி கிடையாது. சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா மாநில அரசின் ஒப்புதல் வேணும். மாநில அரசினுடைய ஒப்புதல் உங்களுக்கு இல்லை. உயர்நீதிமன்றம் அதை ஒப்புக்கொள்ளணும். 2 இருந்தால் தான் அவங்க சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை ஏன் கேட்குறோம்? ஒன்னா மாநில அரசினுடைய நீதி விசாரணை வந்து சரியா நடைபெறாது, அதிருப்தியா இருக்கு, எனக்கு உரிய நியாயம் கிடைக்கல. அரசாங்கம் அந்த தவறுக்கு உடந்தையா இருக்குன்னா தான் அப்படி நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இதை வந்து விசாரணையை கோரும். அரசு வந்து யார் பக்கமே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுப்பதிலிருந்து, மருத்துவ உதவியிலிருந்து, ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாவற்றையுமே நள்ளிரவே புறப்பட்டு போய் ஒரு முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டாலே போதும் அவரு. ஆனா அவர் நள்ளிரவு அவரே புறப்பட்டு போய் எல்லாருக்குமான உதவியை செய்வதற்கு ஒரு முயற்சி செய்தது மட்டுமல்ல, யார் மீது ஒரு அரசியல் குற்றச்சாட்டை சொல்லலாம். யாராவது தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா? இறந்தவர்கள் வந்து எந்த கட்சின்னு நான் பார்க்கல, எல்லாருமே நம்மளுடைய தமிழ் உறவுகள், நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அப்படிதான் அவர் சொன்னார். அவர் பாகுபாட்டுக்கான அரசியலே விதைப்பதற்கான எந்த வேலை திட்டத்தையுமே அவர் முன்வைக்கலாம். அரசியலாக்கப்படுவதை அப்படின்னு அவர் விரும்பவே இல்லை. இப்போ அவர் ஒரு பண்பாட்டு அரசியலோடு அவர் நடந்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ரொம்ப ஏழை எளியவர்களாக இருக்கிறவன், கூலி வேலை பார்க்குறவன், கையெழுத்து போட தெரியாமல் இருக்கிறவன், அவன் போய் வந்து மனு போட்டான்னு நீ சொல்லும் போது உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், குழந்தை 1 வயசு 2 வயசா இருக்கும் போதே குடும்பத்தை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிரிஞ்சிருக்கிறவன் திடீர்னு போய் மனு போடுறான் சிபிஐ விசாரணையில் அப்படின்னப்ப அந்த குடும்பம் சொல்லுது அவன் பணத்துக்காகத்தான் அதை செய்கிறான் அப்படின்னா அது ஒரு மனுவுடைய பின்னணி வந்து இப்படி இருக்கு. இன்னொரு ஆள் வந்து நீங்க சொல்ற மாதிரியே ஏடிஎம்கேனால என்னன்னு தெரியல, அவனுக்கு ஒரு கிளை செயலாளர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கான். என்ன சொல்லியாம கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்துருவாங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வந்து நிவாரணமும் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரும் கையெழுத்து வாங்கிட்டான். அதுதான் சிபிஐனுடைய மனுவாக மாறி இருக்கு. ஏன் ஏடிஎம்கே ஒரு கிளை செயலாளர் போய் கையெழுத்து வாங்கணும்? அதாங்க இப்ப நான் சொன்ன கதை தான், ஆடு அரிசி தின்ற கதை தான் இது. மறுபடியும் இவங்களுக்கு என்னன்னா, தாவேகாவினுடைய வீழ்ச்சியை அவர்கள் வந்து அதிமுக வந்து எங்கே போய் முடிகிறாங்க பாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துச்சுல, ஏடிஎம்கேக்கும் ஏற்கனவே நடந்து கொண்டே இருக்கிறது.
இப்போ வீழ்ச்சி அடைஞ்சதுனால இனி இந்த வண்டி ஓடாது, இந்த வண்டியை நான் கேட்ட விலைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி. இப்போ பாதி விலைக்கு வண்டி வருது, வண்டியை தூக்கிடலாங்கிறத. அதனால அவங்க வந்து அதிமுக அதற்குள்ள வேலை செய்கிறது, பாஜக அதுக்குள்ள வேலை செய்கிறது என்பது இவருடைய பலவீனப்பட்டு கிடக்கிறார் என்பதை பயன்படுத்தி கொள்கிற ஒரு முயற்சி தான். அதனால எப்படியாவது சிபிஐக்குள்ள போகலைன்னா நமக்கு 3 மாசத்துல அசராக்காருக்கு அறிக்கை வந்துடும், நம்ம முகத்திரை கிழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு அச்சப்படுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா சிபிஐக்கு போகாம இருப்பதுதான் தாவேகாவுக்கு நல்லது. நான் அரசியலாவே சொல்றேன். நீ அங்கே போனேன்னா பாஜக பிடிக்குள்ள நீ மாட்டிக்கிடுவ. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் உன் மேல் நடவடிக்கை எடுக்கல, விஜயை கைது செய்யல, ஆதவர்ஜுனாவை கைது செய்யல. ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கிறதா சொல்ற புஷி ஆனந்தா ஓடி பிடிச்சி விளையாடுறது மாதிரி தான் போலீஸ் கண்காணிப்புல தான் வச்சிருக்கு. யாரையுமே பிடிச்சி உள்ள போடலங்க. அது ஏன் அவங்க அந்த அந்த நடவடிக்கை இல்ல அது என்ன செய்யறாங்கன்னா 2 காரணம் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் வழியாக அவருக்கு கைது செய்யப்படணும்னா அப்ப நிறைவேற்றலாம். முன்கூட்டியே நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம்னா அரசியல் பகைமை காரணமாக திமுக தாவேகாவை வேட்டையாடுகிறது, சூறையாடுகிறது. இளைஞர்கள் மனதில் ஏற்படும். இளைஞர்கள் மனதில் அப்படி ஒரு எதிர்மறை சிந்தனையை நம்ம தோற்றுவிக்க வேணாம். அரசியல் ரீதியாக அவனை உசுப்பேத்தி விட வேணாம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ, நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அப்ப நடவடிக்கை எடுத்தா போதுமானது. முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பது என்பது அரசியல் பகை உணர்ச்சியை தூண்டி தேவையில்லாத ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணி, ஏன்னா எந்த தீங்கும் செய்யாதப்பயே சிஎம் சார் நீங்க வேணா என் மேல கை வைங்க, என் ஆள் மேல கை வைக்காதீங்கன்னு பஞ்ச டைலாக் சும்மா இருக்கும் போதே ஒரு கிறுக்கை மாதிரி பேசுறாங்க. இந்த பைத்தியக்காரர்களை வந்து உசுப்பேத்தி விட்டுறக்கூடாதுன்னு அரசாங்கம் இதை நிதானமா கையாளுகிறது. அப்ப திமுக வந்து உன்னைய வந்து விட்டு பிடிக்குதே, இதை பயன்படுத்திக்கிட்டு நீ இங்கேயே மாநிலத்துக்குள்ள இந்த விசாரணை அமைப்புக்குள்ளேயே நீ வந்து இதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது சேஃப்டியானது. நீ பாஜக பிடிக்கல போனேன்னா அவங்க உன்னை எப்படி உருட்டுவாங்கன்னு தெரியாது. அதனால விஜய் வந்து தேவையில்லாம வந்து என்ன சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாஸ்ட மாட்டிக்கிட்டோன்னு சொல்லுவாங்கல்ல. மாநில அரசினுடைய விசாரணை அமைப்புக்கு பயந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பை கோருவது என்பது அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு பெரிய பின்னடைவை தரும். பாஜகவை ஒரு நாளும் எதிர்க்க முடியாத இடத்தை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அதன் வழியாக அவருக்கு நம்பகத்தன்மை இருக்காது, போராட்ட குணம் இல்லாமல் போயிடும். அவரால் வந்து நிமிர்ந்து நிற்கவே முடியாது. அப்ப இந்த பக்கம் மாநில அரசும் பகை, அந்த பக்கமும் வந்து நேரடியாக எதிர்த்தா அந்த பக்கம் பகை, எதிர்க்க முடியாத இடம் வந்துடும். அப்ப பாஜகவினுடைய ஒரு விங்கா தான் மாற முடியும், ஒரு அணியாக இளைஞர் அணியை போலதான் தாவேகா மாற முடியும். அதனால தாவேகாவுக்கு அது சரிவைத்தான் தரும். இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்டீங்க அந்த ஆறுமுகம்ங்கிற ஒரு கொலைக்கேசை பத்தி குறிப்பிட்டீங்க. அதாவது தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் எழுப்பி கையெழுத்து வாங்கி அவரை வந்து குற்றவாளியா காமிச்சாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இது. எதுக்காக கையெழுத்து போடுறோன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர் தான் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. இல்ல அவர் சம்பந்தப்பட்டவரை வந்து சிபிஐனுடைய அந்த விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, கோர்ட்ல கூட்டு போய் ஐயா நான் அந்த கையெழுத்து போட்டாரு எனக்கு தெரியலையாங்கிறது நம்மகிட்ட சொன்ன விஷயத்த கோர்ட்ல சொன்னார்னு வச்சுங்க, சிபிஐ விசாரணை நடக்காது. அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சம்பந்தப்பட்ட ஆளை கூட்டு போயிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடும். விஜயால அரசியலே பண்ண முடியாது. விஜயை பொறுத்தவரையில தேவையில்லாம சிபிஐ வேணான்னு அவரே சொன்னார். இதுல திருப்போணம் இளைஞருடைய படுகொலை வழக்கு, காவல் சித்திரவதை மரணத்துல நீங்க எதுக்காக வந்து எஸ்ஐடியே போதுமானது, எதுக்காக நீங்க வந்து சிபிஐட்ட போறீங்க, உங்க ரகசிய கூட்டாளிகிட்ட போறீங்களான்னு கேட்டாரு. சொல்லிவிட்டு இப்ப அவர் தான் ரகசிய கூட்டு வச்சிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவான்னா எல்லாத்துக்கும் பின்னாடியுமே தான் செய்யற தவிர அடுத்த பேர்லயே சொல்லுவாங்க. இப்ப ரகசிய கூட்டாளி யாரு, பாஜகவின் ரகசிய கூட்டாளி யாரு, விஜய் தான் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் ஆதவர்ஜுனா கொண்டு போறாரு. அப்ப இவருடைய பாப்புலாரிட்டியை, இவருக்கு திரளுகிற மக்கள் திரளை, இளைஞர் கூட்டத்தை யாரு வடிவமைக்கிறா, யாரு திசை திருப்புறா, யாரு கொண்டு போய் சேர்க்கிறா? ஆதவர்ஜுனா மாதிரி இடைத்தரகர்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல. இது விஜய்க்கு வீழ்ச்சி தானே. நீ திமுகவுக்கு எதிரான சக்தி, நான் இன்னொரு திமுக நான் தான், ஒரிஜினல் திமுக நான் தான் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார்ல, அது மாதிரி நீ வர வேண்டிய ஆளு. நீ பாஜகவுக்கு பாதம் தாங்குகிற இன்னொரு பழனிசாமியா மாற போறிய, 2ஆம் பழனிசாமியால நீ மாற போற, உனக்கு வீழ்ச்சி தானே. அதனால விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு சிபிஐ விசாரணை கோருவது என்பதே பின்னடைவானது. அவர் மிக தெளிவாக மாநில அரசின் விசாரணை வளையத்துக்குள்ளேயே ஒத்துழைப்பு நல்கி இதை எதிர்கொள்வதற்கு அச்சப்படாம அரசியல் செய்தா ஒரு ஈக்குவலான போட்டியா நம்ம 2 பேரும் இருந்துக்குருவோம். எப்படி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்கல்ல,
அது மாதிரி நம்ம வரலாம் எதிர்காலத்தில்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தால் இதை செய்திருக்க மாட்டார். அவருக்கு தன்னம்பிக்கை கிடையாது, அவருக்கு பின்னால் தத்துவம் கிடையாது, கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது, அரசியல் பயிற்சி கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு கனவு உலகத்திலே மட்டுமே மிதந்து கொண்டு ஒரு இளைஞர் கூட்டத்தை உசுப்பேத்தி அவனை கொண்டே முட்டு சந்தில் நிப்பாட்டி மூச்சு திணறடிச்சு சாகடிச்சு கொண்டு விட்டாங்க. அடுத்து என்னன்னு விஜய்க்கும் தெரியலை, விஜய் கட்சிக்காரனுக்கும் தெரியலை, தலைமறைவானவனுக்கும் தெரியலை. தலைமறைவாகிறவர்கள் எப்படி தலைவர்கள் ஆவார்கள்? இது ஒன்று தான் என்னுடைய கேள்வி. ஒரு நாளும் தலைமறைவாகிறவன் தலைவனாக முடியாது. இல்லை பதுங்கி இருக்கிறாங்க, பாய தயாராகிறாங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள் வருது. பூனைக்குட்டி ஒரு நாளும் புலிக்குட்டி ஆகாது. பூனையோட தான் பதுங்கும், புலி தான் பதுங்குமா என்ன? உங்களை புலிகள் மீண்டும் வந்து விட்டோம்லாம் இணையதளத்துல அவங்க வந்து அதாங்க அட்டை கத்திகள்ல வந்து காற்றோடு கத்தி சண்டை போடுறது மாதிரி அட்டை கத்திகளா இருக்கான். ஒருத்தன் கூட போர்வாளா இல்லையா? ஒருத்தன் கூட செய்தியாளர் சந்திப்பை வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் கூட இல்லையே. சிபிஐக்கு மனு போட்டுட்டு தான் சேஃப்டி சைடை உருவாக்கிட்டு தான் நான் அதை ஒரு விமான நிலையத்தில் சந்திச்சார். எல்லாருமே தொடை நடுங்கிகளாக இருக்கான், அச்சப்படுகிற கோழைகளாக இருக்கான். அவன் வந்து ஒரு போராளியா இல்லை. யாருமே ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கு அவன் போராளியாக இருக்கணும். புடாவை கண்டு அரசியல் நடத்தியிருக்கிறாங்கல்ல. புடாவை சிறையில் வந்து வைகோவில் தொடங்கி சுபவீரபாண்டியன்லேருந்து எத்தனையோ பேர் புடாவில் அரெஸ்ட் ஆனாங்கல்ல. இந்த வழக்கை எதிர்கொண்டு அவங்கெல்லாம் மீண்டு வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கல்ல. அப்படி ஒரு போராட்டம் கொண்டு இருந்தால் தானே அரசியல் சவாலை சந்திக்கணும்ல. எமர்ஜென்சி எதிர்கொண்டு தானே ஸ்டாலின் வந்து அரசியல் வாழ்க்கை தொடங்குறாரு. போய் பதுங்கி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து சாவர்கர் மாதிரி மன்னிப்பு எழுதி கடிதம் கொடுத்து ஐயா சாமி என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் தலைவராக முடியாது. அந்த பொழுது தப்பிக்கலாம். அதனால சராசரி மனிதர்களுக்கும் கீழான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் ஒரு பெரிய தலைவராயிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு நகைச்சுவையானதாக இருக்கும். இவங்க பூராமே வண்டு முருகனாக தான் இருக்காங்க. ஒருத்தன் கூட வந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உண்மையாகவே தளபதியாக யாருமே இல்லை. எல்லாருமே வண்டு முருகன் தான். விஜய் வந்து ஒரு வண்டு முருகன். இறுதியா ஒரு கேள்வி, 2026 கூட்டணி என்னவா இருக்கும்? என்டிஏ தலைமையிலான கூட்டணியில விஜய் இணைவாரா, அல்லது பாஜக விஜய் டிவிகே அப்படிங்கிறது இணையுமா, அல்லது ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற கணக்குகள் வருமா? அதாவது தாவேகா அதிமுகவை கூட மக்கள் வந்து ஒரு பாதிக்கு மேல ஏற்றுக்கொள்வாங்க, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க. பாஜக தலைமை வைக்கிற அணியில அதிமுகவும் தாவேகாவும் இருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா மாபெரும் பின்னடைவு ஏற்படும். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எளிது கிடையாது. அதிமுகவுக்கு வந்து கொத்து கொத்தா ஓட்டு காலியாகி கிடக்கு. தாவேகா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரே இல்லை, கட்டமைக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி, உதிரிகளின் கட்சியா இருக்கு. அதனால இந்த உதிரிகளால வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கான எந்த களப்பணியுமே அவங்ககிட்ட கிடையாது. அதனால பெரிய பின்னடைவு வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த பாஜகவை தனிமைப்படுத்திட்டு அதிமுகவும் தாவேகாவும் ஒரு கூட்டணி கண்டால் ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் உயரும். அதிகபட்சமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய அமித்ஷா அவர்கள்லாம் அலைபேசியில பேசுறதா தகவல், அதே மாதிரி பவன் கல்யாண் பேசியிருக்கிறாரு. அப்படின்னும் போது எப்படி சாத்தியப்படும்? விஜய் அவர்கள் ஒரே நேரத்துல வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிட முடியுமா? ரொம்ப சிக்கலானது. அரசியலிலே வந்து அது தற்கொலைக்கு சமம். ஒன்றை எதிர்த்தால் இன்னொன்றை ஆதரித்தால் தான் அரசியல் செய்ய முடியும். எல்லா பக்கமுமே பகையை வளர்த்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது. அதனால எல்லாவற்றையும் விட முக்கியமானது மாநில அரசையும் எதிர்க்கலாம், மத்திய அரசையும் எதிர்க்கலாம். மக்களை வந்து அரசியல் படுத்தி தன் பக்கம் வந்து எந்த சிக்கல் வருகிற போதும் சிதறாத ஒரு கூட்டத்தை, ஒரு உடைந்து விடாத ஒரு கூட்டத்தை உருவாக்குறவன் தான் தலைவன். அங்கே கோட்டை விட்டுட்டு அமித்ஷாட்ட பேசினாலும் அமித்ஷாட்ட பேசி தான் ஓபிஎஸ் இந்த நிலைமையில கிடக்காரு. குருமூர்த்திகிட்ட பேசி குருமூர்த்தி ஆலோசனையெல்லாம் கேட்டு தான் குப்பரை கிடக்காங்க அரசியலில் ரொம்ப பேர். அவர்கள் என்ன ஆவாங்க? இப்போ டிடிவி அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ எந்த அணிக்கு போவாங்க? அதிமுக டிவிக்கு கூட்டணி அமைஞ்சா இந்த அணியில் இருப்பாங்களா, அல்லது இதற்கு எதிரான கூட்டணிக்கு போவாங்களா? சுயேட்சை வேட்பாளர்களாக மாறுவாங்க. எப்படி போய் ராமநாதபுரத்தில் வந்து பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ் இருந்தார், அந்த மாதிரி தான் அரசியலில் எதிர்காலம் இருக்காரு. எதிர்ப்பை காட்டலாமே தவிர ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை வந்து உருவாக்க முடியாது. அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய அகதிகள் முகாமாக மாறக்கூடிய அரசியல் கட்சிங்க, இந்த தேர்தலோடு அழிந்து போகக்கூடிய அரசியல் கட்சின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அந்த அகதிகள் முகாமுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க பாஜக. ஏன்னா நான் மட்டும் அரசியல் அகதியாக இருக்கேன், நீங்கள்லாம் இந்த நாட்டை ஆளணுமாடா அப்படின்னு ஓபிஎஸ்வா நீ முதல்ல 3 முறையாக முதலமைச்சராக இருந்த அரசியல் அகதியாக்குறேன். செங்கோட்டையை நீ வந்து தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கியா, 9 முறையாகவும் வா உன்னை அரசியல் அகதியாக்குறேன். அகதிகள் முகாமை வந்து பாஜக உருவாக்குறான்.
அந்த அகதிகள் முகாமுக்கு இப்போ விஜய்க்கும் அழைப்பு விட்டுருக்காங்க, தப்பிப்பாரான்னு பார்ப்போம். அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கும் கூட்டணி கணக்குகள் குறித்தும் பேசியிருக்கிறீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.